வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு ஒன்றுபட்டு செயல்பட வாருங்கள். எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க 26ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையை அதிர வைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் புதிய திருப்பம். ரவுடிகள் சம்போ செந்தில், சிசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரம். நீட் தேர்வில் சர்ச்சைக்குரிய கேள்வி இடம்பெற்றிருந்தது குறித்து டெல்லி ஐஐடி நாளை அறிக்கை அளிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை உச்ச நீதிமன்றம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு ஒன்றுபட்டு செயல்பட வாருங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சியினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்க்கிறது. எனவே கூட்டத்தொடர் முழுவதும் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும், கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற்று எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடையும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது எனவும், மக்களின் அனைத்து தேவைகளையும் கருத்தில் கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும், நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும், வளர்ச்சிக்கான பாதையில் நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் 8% வளர்ச்சி அடைந்துள்ளது. உலகில் பொருளாதாரம் வளர்ச்சியில் அடைந்த நாடுகளை விட இந்தியா பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்ற முன்வர வேண்டும் எனவும், கசப்பு அரசியலுக்கான நேரம் முடிந்துவிட்டது. அரசியலை தேர்தல் நேரத்தில் பேசிக் கொள்ளலாம். நாடாளுமன்றத்தின் பயனுள்ள நேரத்தை சிலர் வீணடிக்கிறார்கள். நம்மிடம் நாட்டு மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் என்றும், நாட்டின் நலனுக்காக அடுத்து வரும் 5 ஆண்டுகளும் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வாருங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சியினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக டெல்லி செல்கிறார். முன்னதாக 26ஆம் தேதி சாணக்கியபுரியில் தமிழ்நாடு இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்கனவே இருக்கும் வைகை என்ற தமிழ்நாடு இல்லம் கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் ஆன நிலையில் அதனை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அதிர வைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதால் ரவுடிகள் சம்போ செந்தில், சிசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கூலிப்படையால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பல்வேறு ரவுடி கும்பல் ஒன்று சேர்ந்து அவரை கொலை செய்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலி உட்பட இதுவரையில் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆர்காட் சுரேஷ் கொலையின் பின்னணியில்தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்துள்ளது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கூட்டாளி பாம் சரவணனை தீர்த்து கட்ட சிசிங் ராஜா, சம்போ செந்தில் ஆகிய இருவரும் தருணம் பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் மீண்டும் ஒரு விபரீதம் நடப்பதற்குள் 3 பேரையும் கைது செய்ய களம் இறங்கி இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பதுங்கி இருக்கும் சிசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் ஆந்திரா சென்றுள்ளனர். அதேபோல் மற்றொரு ரவுடியான சம்போ செந்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே பதுங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் சம்போ செந்திலை பிடிக்க 10 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நீட் தேர்வில் சர்ச்சைக்குரிய கேள்வி இடம்பெற்றிருந்தது குறித்து டெல்லி ஐஐடி நாளை நண்பகலுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் ரத்து உள்ளிட்ட வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
நீட் தேர்வில் 19வது கேள்விக்கு 2 விடைகள் சரியானவை என கருதி கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதை எதிர்த்து விவாதம் நடைபெற்றது. இதில் சரியான விடையை கண்டறிய 3 நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைக்க டெல்லி ஐஐடி இயக்குநருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடந்து முடிந்த நீட் தேர்வில் கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கான பதிலை டெல்லி ஐஐடி இயக்குநர் நாளை பகல் 12 மணிக்குள் உச்ச நீதிமன்ற பதிவாளரிடம் வழங்க வேண்டும் என உத்தரவில் தெரிவித்துள்ளது. நீட் கேள்வி எண் 19 தொடர்பான வழக்கு விசாரணை நாளையும் நடைபெறவுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை உச்ச நீதிமன்றம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்ந்த ஜாமீன் மனு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கிலிருந்து உடனே விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. உடல்நிலை பாதித்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை என்ன விசாரிக்கிறார்கள், எப்போது விசாரிப்பார்கள் என்றும் தெரியவில்லை என்றும், எப்போது விசாரித்து முடிவு எடுப்பார்கள் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் என்றும் செந்தில் பாலாஜி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதம் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் இல்லாததால் வழக்கை வேறு தினம் மாற்றி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்ற செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் வர்த்தகத்துறை சார்பில் காமராஜர் பிறந்தநாள், கக்கன் பிறந்தநாள், ராகுல் காந்தி பிறந்தநாள் என ஐம்பெரும் விழா குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் வர்த்தகத்துறை தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவருமான செல்வ பெருந்தகை, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தையல் மிஷின்கள் மற்றும் 5 பேருக்கு ஆட்டோ உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழா மேடையில் நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருந்த போது விஜய் வசந்திடம் சிறுவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். விழாவை தொடர்ந்து செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என்றும், காமராஜரை காங்கிரஸ் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் எனவும் தெரிவித்தார். அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு செய்யும், அதை நாங்க முடிவு செய்யறதில்லை. நன்றி. முதல் பட்ஜெட் வரப்போகுதுண்ணா, இப்போ தமிழகத்துக்கு எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த ஆண்டும் 10 ஆண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார். அதான் 10 ஆண்டுகளா வஞ்சித்து வந்தார்கள் தமிழ்நாட்டை, இப்பொழுதும் வஞ்சிக்க போகிறார்கள். அதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது. செந்தில் பாலாஜி உடல்நலத்துறை ஜாமீன் கொடுக்க மாட்டேங்குது. ஏற்கனவே சிபு சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சருக்கு பிணை வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள். உடனே மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள், சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை, நீதிதான் வெற்றி பெறப் போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்று முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின் கட்டணம் மற்றும் சொத்து வரியை உயர்த்திய மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் டிடிவி தினகரன் பேசினார். அப்போது இளைஞர்கள் இன்று வேலைவாய்ப்பு இல்லாமல் போதைக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் அல்லல் படும் நிலைதான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் உருவாக்கியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, முன்ன ஆட்சியில தவறு நடந்தா இப்பயும் நடந்தா கண்டுக்காம போங்கிறீங்க, அதானே நீங்க சொல்றீங்க? அப்படிதானே கேட்குறீங்க? முன்னாடி நடந்துருந்தா இப்ப நீங்க தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க, அது மேல நீங்க வழக்கு தொடருங்க. அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க, அவர்களை வெளியில உண்மையை கொண்டு வாங்க வெளியில. உங்களுக்கு அதுக்கு எங்கே நேரம் இருக்கு? 2019 வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும், பழனிசாமியோட தப்பான ஆட்சிக்கு எதிராக. 2021 அதான், 21 அதான். இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தையெல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை பணநாயகத்தாலும் ஜெயிச்சிருக்காங்க, அதான் உண்மை. சமீபத்தில் வெளியாகிய இந்தியன் 2 படம் பார்த்தேன், நன்றாக இருந்தது என சென்னை விமான நிலையத்தில் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார்.
கேரளாவில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு கொச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூலி படம் ஷூட்டிங் நன்றாக நடைபெற்று வருகிறது எனவும், சமீபத்தில் வெளியாகிய கமல் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் பார்த்தேன், நன்றாக உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் வேட்டையின் திரைப்படம் எப்போது வெளியாகும், டப்பிங் பணிகள் எவ்வாறு போய்கொண்டு இருக்கிறது என கேட்கப்பட்ட கேள்விக்கு நன்றாக போய்கொண்டு இருக்கிறது என திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் சிரித்தபடியே பதிலளித்தார். பல்லடம் நாச்சிபாளையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் காங்கேயம் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நாச்சிபாளையம் GN கார்டன் பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உட்பட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் பொதுமக்கள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவினாசிபாளைய காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருச்செந்தூர் அருகே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 106 மூட்டை பீடி இலைகளை கியூ பிரான்ச் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். திருச்செந்தூர் அருகே பீடி இலைகளை இலங்கைக்கு கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கியூ பிரான்ச் காவல் நிலைய ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையில் துணை ஆய்வாளர் ஜீவமணி தர்மராஜ், செல்வகுமார் ராமச்சந்திரன், சிறப்பு துணை ஆய்வாளர் ராமர், காவலர் இருதயராஜ்குமார், இசக்கி, பழனி, முருகன் ஆகியோர் பங்கேற்ற காவல்துறையினர் கல்லாமொழி பகுதியில் அதிகாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடற்கரைக்கு வந்த லோடு வேனை சோதனையிட்டனர். இதில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் 30 கிலோ எடை கொண்ட 106 மூட்டை பீடி இலைகளை இருப்பதும் இலங்கைக்கு கடத்துவதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் பீடி இலைகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக காரைக்குடி அரக்கோட்டையை சேர்ந்த ஓட்டுநர் செல்வம் மகன் அருள் விஜயகாந்த், நெல்லை மாவட்டம் பனகுடியை சேர்ந்த சிவசாமி மகன் பாண்டியன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லோடு வேனை மற்றும் யமஹா இன்ஜின் பொருத்திய ஃபைபர் படகையும் பறிமுதல் செய்தனர். குடியாத்தம் கோல்டன் கேலக்சி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கீழ் ஆலத்தூரில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோல்டன் கேலக்சி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி குடியாத்தம் கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள அபிராமி கல்லூரியில் நடைபெற்றது. விழாவில் தலைவராக அருள் பாலாஜி, செயலாளராக அருள், பொருளாளராக கோபிநாத் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு, மாவட்ட ஆலோசகர் பழனி ஆகியோர் புதிய பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, சீருடைகள் வழங்கப்பட்டது. இதேபோன்று நூலகத்திற்கு புத்தகங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் கேலக்சி சங்க நிறுவன தலைவர் கோபிநாத், குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் கண்ணன், முன்னாள் தலைவர்கள் மேகராஜ், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயில் வட்டார ஜமாதுல் உல்மா சபை சார்பில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மக்தப் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் காட்டுமன்னார் கோயில் வட்டார ஜமாதுல் உல்மா சபை சார்பில் மார்க்க அறிவு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மக்தப் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு லால்பேட்டை ஜமா மாண்புபுல் அன்பவர் அரபுக் கல்லூரி முதல்வரும் கடலூர் மாவட்ட அரசு காஜி லோனா நூருல் அமீன் ஹஜ்ரத் ஆகியோர் தலைமை தாங்கினர். விழாவில் வட்டார ஜமாதுல் உல்மா சபை தலைவர் மௌல்வி அப்துல் காலிக், சென்னை பாலவாக்கம் பெண்கள் அரபுக் கல்லூரி முதல்வர் அபுபக்கர் உஸ்மானி, தபீஷீர், அஷ்ரஃப் ராவி, நூல் மொழிபெயர்ப்பாளர் மௌல்வி முகமது அன்சாரி மற்றும் அரபுக் கல்லூரி பேராசிரியர்கள், அலீம்கள் கலந்து கொண்டு மார்க்க உரையாற்றினர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாடியநல்லூர் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு சூர்யா நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது.
மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அங்காள ஈஸ்வரி அம்மன் ஆலய மண்டபத்தில் சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் சூர்யா நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முகாமில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்கத்தின் கௌரவ தலைவர் ராஜசேகர பாண்டியன், சோழவரம் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் கருணாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு இலவசமாக இரத்த தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரத்த தானம் செய்தவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். ஆலங்குடி அருகே கீழாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வாழமங்கலத்தில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கீழாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வாழமங்கலம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்கவில்லை எனவும், அருகில் உள்ள விவசாய மோட்டார்களில் குடிநீர் எடுத்து வந்து பயன்படுத்துவதாகவும், தற்போது நிலத்தடி நீர் குறைந்ததால் விவசாய மோட்டார்களில் தண்ணீர் குறைந்து வருவதால் விவசாயிகள் தண்ணீர் எடுக்க அனுமதிக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் முறையாக தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடகாடு காவல்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கலைச்செல்வி ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 10 நாட்களுக்குள் குடிநீர் முறையாக வழங்குவதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். திருச்செந்தூர் அருகே புதிதாக தொடங்கியுள்ள கரும்புச்சாறு கடையில் வேலைக்கு BE, BA, BSc பட்டதாரிகள் தேவை என பேனர் வைத்துள்ள வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் தற்போது பல்வேறு தொழில்கள் பெருகி வருகின்றன. எனினும் பழைய காலத்து போன்று அல்லாமல் மக்களிடம் உடல் உழைப்பு என்பது குறைந்து வருகிறது. இயந்திரங்களில் மூலம் பணிகள் நடந்தாலும் பணிபுரிய சொற்ப நபர்களே தேவை என்றாலும் அதற்கும் வேலையாட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வட மாநிலங்களில் இருந்து ஏராளமானவர்கள் வேலைக்கு குவிந்து வருகின்றனர். மேலும் பலர் தாங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ப வேலைதான் பார்க்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருப்பதால் பல துறைகளில் வேலை ஆட்களின் இன்று தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரத்தில் புதிதாக தொடங்கியுள்ள கரும்பு கடையில் ஒன்றில் வைத்துள்ள பேனரில் BE, BA, BSc படித்த பட்டதாரிகள் வேலைக்கு தேவை என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. மின் கட்டண உயர்வை கண்டித்து ராணிப்பேட்டையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மின் கட்டணம் வரியை உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அமமுக அவைத்தலைவர் கோபால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இதில் ஏராளமான அமமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது கொலை, கொள்ளை, மது உள்ளிட்ட சட்ட ஒழுங்கை சீர்குலைவை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். முன்கட்டண உயர்வால் தொழிற்சாலைகள் மூடப்படும், அபாயம் பாரு, அபாயம் பாரு, அபாயம் பாரு, அபாயம் பாரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப பெரு, திரும்ப. ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. மடிப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகளை ஆய்வு செய்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் 188வது மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் என்பவரின் வார்டிற்கு உட்பட்ட குபேர நகர், லட்சுமி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சாலைகள் சரிவர இல்லாததால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை அறிந்த சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் 14வது மண்டல குழு தலைவர் எஸ் ரவிச்சந்திரன் முன்னிலையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து பருவமழை தொடரவுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உத்தரவிட்டார். இதில் வட்ட செயலாளர் சுரேஷ், கட்சி நிர்வாகிகள், மாநகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெள்ளக்கோவில் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளிக்கோவில் பச்சப்பாளையம் காலனி அருகே சிவகுமார் என்பவர் தனது அத்தை மகள் நர்மதாவை காதல் திருமணம் செய்து கொண்டு வசித்து வந்த நிலையில் இவர்களுக்கு குருபிரசாத், ரித்திகா என 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக பிரிந்து வசித்து வந்தனர். இதனிடையே மகன் குருபிரசாத்தின் பிறந்தநாளை மனைவியுடன் சிவகுமார் கொண்டாடிய போது தன்னுடன் சேர்ந்து வாழும்படி மனைவியிடம் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் இரவில் பக்கத்து வீட்டு குழந்தை அழுதபோது பால் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு வா என மனைவி தெரிவித்த நிலையில் நான் அடுத்த வீட்டிற்கெல்லாம் வேலை செய்ய முடியாது என சிவகுமார் தெரிவித்துள்ளார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் ஆத்திரமடைந்த கணவர் சிவகுமார் மனைவி நர்மதாவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வெள்ளக்கோவில் காவல் ஆய்வாளர் ஞானபிரகாஷ், உதவி ஆய்வாளர் சந்திரன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்த 543 மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியை ஓட்டிய உப்பூர், ஆலங்காடு, தொண்டியங்காடு, கற்பகநாதர் குளம், வடியக்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசித்து வரும் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். இவர்களுக்கு ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 8000 வழங்கப்பட்டு வந்தது. இந்த மீனவர்களில் ஒரு சிலருக்கு 1/4 ஏக்கர், அரை ஏக்கர் என விவசாய நிலங்கள் உள்ளன. விவசாய நிலங்கள் உள்ள மீனவர்களுக்கு பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 543 மீனவர்களுக்கு பிரதமர் கிசான் திட்ட நிதி ரூபாய் 8000 வழங்கப்படாததை கண்டித்து முத்துப்பேட்டையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை சிலவற்றை தற்போது காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் அயலசேரி ஊராட்சிக்கு உட்பட்ட சங்கிலிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புற்று நாகவள்ளி அம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி கொடி ஏற்றப்பட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனை அடுத்து சங்கிலிக்குப்பம் கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பூக்கரகம் ஊர்வலமாக சென்று புற்று நாகவள்ளி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த புனித நீராடி காத்திருந்த பக்தர்களை அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஆலயத்திற்கு அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து அம்மனை தரிசித்து வழிபட்டனர். பேக்கரும்பின் நுனிக்கரும்பும் இனிக்கும் நாளில் தன்னை அடையாளம் என இறைவன் அருளிய நிலையில் இறைவனை நினைத்து மனமுருகிய பாடலை பாடிக்கொண்டே திருவொற்றியூர் வந்தபோது பட்டினத்தார் ஜீவசமாதி அடைந்தார். இந்நிலையில் திருவொற்றியூர் எண்ணூர் நெடுஞ்சாலையில் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள பட்டினத்தார் திருக்கோயிலில் அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திரைப்பட நடிகரும் சண்டை பயிற்சியாளருமான சூப்பர் சுப்பராயன் மற்றும் நடிகர் மகாநதி சங்கர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். விழாவில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோவிலின் துணை ஆணையர் மற்றும் பக்தர்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு சாமி ஊர்வலம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பால்குடம் எடுத்துதல், திருவிளக்கு பூஜை, முளைப்பாரி எடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் பெண்களுக்கு மாங்கல்யம் நிலைக்க வேண்டி மஞ்சள், குங்குமம், பூ, தேங்காய், பழம், தாலிக்கயிறு, ஜாக்கெட் துணி உள்ளிட்ட பொருட்களை வைத்து பெண்கள் தாலி பூஜை செய்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். கல்லாநத்தம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த பாங்கல் சூரமங்கலம் கிராமத்தில் ஸ்ரீ தைலாங்கண்ணி பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு தீச்சட்டி ஏந்தும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் விரதமிருந்த 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கையில் தீச்சட்டியை ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து ஆராதனை நடத்தினர்.
அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கு ஏற்பாடுகளை சூரமங்கலம் மற்றும் பாங்கல் கிராமத்தினர் செய்திருந்தனர். விழாவில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ தைலாங்கண்ணி பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். சூரமங்கலம் இதேமாரி இது ரொம்ப 200 வருடத்துக்கு பழமையான கோயில். இது அந்த பழமையான கோயில் ஏதோ பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு நான் சாதாரண விளக்கு போல வந்தால் இதேமாரி ஊர் பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல விதமாக எல்லாம் எனக்கு எல்லாம் என்ன அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கவுங்களாம் எல்லாருமே சௌரியமாக இருப்பாங்க. இன்றைக்கி தீச்சட்டி ஒருத்தர் தான் தூக்குவாங்க எப்போதுமே. அப்புறம் அம்மாவை கேட்டு எல்லாருமே தீச்சட்டி தூக்கட்டும், எல்லாருமே தெய்வத்தின் மேலே இப்போ அருள் உள்ளவங்க தானே, ஒருத்தர் மட்டும்தான் ஏன் தூக்கணும்னா இப்போ எல்லாருமே யார் வந்தாலும் விரதம் 3 நாளைக்கு இருந்து தூக்கு சொல்லி இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. எல்லாம் இந்த காளியம்மன் கோயிலுக்கு குழந்தை கல்யாணம் எல்லாமே கேட்குறது ஒரு வருஷத்துக்குள்ளே நன்மை நடக்கும். 200 பேர் தாண்டி இப்போ தூக்கியிருக்காங்கன்னா வர்ற வருஷம் கோயில் நல்லா உயர்வாக பக்தர்கள் எல்லாம் உதவி பண்ணுறாங்க. எந்த விதம் ஒரு வம்பு சண்டை எதுவும் இருக்காது. எல்லா பக்தர்களும் அன்பு முறையில் பழகுறாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரபேரூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருப்புலிவனம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிசூல காளிகாம்பாள் ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காப்பு கட்டுதலுடன் துவங்கி திரிசூல காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து உலக நன்மை வேண்டி வேள்வி யாகம் மற்றும் திரவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கூழ் வார்த்தல், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் மகளிர் வார வழிபாட்டு மன்றத்தினர் ஊரணி பொங்கலிடுதல், ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த திரளான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், சக்தி காளிதாஸ் ஆலய மகளிர் வார வழிபாட்டு மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். எதிர்ப்பு அரசியலை கைவிட்டு ஒன்றுபட்டு செயல்பட வாருங்கள். எதிர்க்கட்சியினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க 26ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையை அதிர வைத்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் புதிய திருப்பம். ரவுடிகள் சம்போ செந்தில், சிசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரம். நீட் தேர்வில் சர்ச்சைக்குரிய கேள்வி இடம்பெற்றிருந்தது குறித்து டெல்லி ஐஐடி நாளை அறிக்கை அளிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை உச்ச நீதிமன்றம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.